முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் நேரடியாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. வெளிநபர்கள் மாலை 6 மணிக்கு மேல் தொகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தவும் ஏற்பாடு. பொதுமக்கள் சொந்த ஊர்களில் வாக்களிக்க வசதியாக இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு. தனது தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு 5.2 லட்சம் கோடி ரூபாய் நிதியை வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திற்கு 1.6 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் கருத்து. வெள்ள பாதிப்பை சென்னை மக்கள் அதற்குள் மறந்திருப்பார்கள் என திமுக மணப்பால் குடிக்கிறதா என பிரதமர் கேள்வி. எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என திமுகவினர் பொய் வாக்குறுதி அளித்ததாகவும் விமர்சனம். ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இல்லாததால் வாக்குறுதிகளை காங்கிரஸ் அள்ளிவிடுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். பொருளாதார வளர்ச்சி, சம வாய்ப்பு, சம வளர்ச்சி, கௌரவமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பாஜகவின் வாக்குறுதியில் கூறியுள்ளதாகவும் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. பாஜக 150 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக பேட்டி. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 393 இடங்களில் வெற்றி பெறும் என இந்தியா டிவி CNX கருத்து கணிப்பு. 7 மாநிலங்களின் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறக்கூடும் எனவும் கருத்து கணிப்பில் தகவல். நாடு காக்க, நாளைய தலைமுறை காக்க இந்தியா கூட்டணி சின்னங்களுக்கு வாக்களிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என அழைப்பு. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டவற்றில் 98% நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பச்சை பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மின் கட்டணம், சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் விமர்சனம். 2019ஆம் ஆண்டு பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை சரிந்துள்ள போதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண் கலங்கிய அண்ணாமலை. மலர் தூவி தலையில் கை வைத்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்த முதியவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவுக்கு தூக்கம் கிடையாது என்றும் கோயம்புத்தூர் பிரச்சாரத்தின் போது சூளுரை. விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மகன் விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவாக முரசு கொட்டியபடி வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த். திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் இருந்து சன்னதி தெரு வரை ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் 44,800 வாக்குச்சாவடிகள் வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. வெப் கேமராக்கள் பொருத்திய பின் நாளை மாலை சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுக்கு விண்ணப்பித்து இதுவரை வாக்களிக்காமல் இருந்தால் நாளை மாலைக்குள் வாக்களிக்கலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் நெற்றியில் சூரிய கதிர்கள் நேரடியாக விழுந்து சூரிய திலகமாக மாறிய காட்சி. சூரிய ஒளி நேரடியாக விழ முடியாத கோவில் கருவறைக்குள் கண்ணாடி மற்றும் லென்ஸை வைத்து IIT விஞ்ஞானிகள் ஏற்படுத்திய தொழில்நுட்பத்தால் சாத்தியமான சூரிய அபிஷேகம்.
ராமர் சிலை நெற்றியில் சூரிய திலகம் மின்னியதை தாமும் பார்த்து ஆசி பெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வீடியோ பகிர்வு. சூரிய திலகம் மக்கள் வாழ்வில் ஆற்றலையும் தேசத்தின் பெருமை புதிய உயரத்தை அடையவும் ஊக்குவிக்கட்டும் என்றும் விருப்பம். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் IPL-ஐ மையப்படுத்தி ஆன்லைன் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 15 தரகர்கள் கைது. 3,29 லட்சம் ரூபாய் ரொக்கம், 75 செல்போன்கள், 8 லேப்டாப்கள் உள்ளிட்டவை பறிமுதல். மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் விழாவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 4 மாசி வீதிகளிலும் திரண்டிருந்து தரிசித்த பக்தர்கள். கடந்த ஆண்டு UPSC நடத்திய தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 45 பேர் வெற்றி. சென்னையைச் சேர்ந்த இளம் மருத்துவர் பிரசாந்த் முதலிடம் பிடித்தார். தமிழ்நாடு LPG சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் 8 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய வாடகையை விட தற்போது குறைத்து வழங்குவதாக சங்கத்தினர் குற்றச்சாட்டு. இந்தியாவிற்கு சவால் விடுத்த பாகிஸ்தான் தற்போது வெளிநாடுகளிடம் பிச்சை எடுப்பதாக பிரதமர் மோடி மறைமுக விமர்சனம். காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவி அப்பாவி உயிர்களை பலி கொண்டதாகவும் பேச்சு. காங்கயம் முத்துவின் வின் SS பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.